தொடர்ந்து நம்ம காட்சிகளில் பார்க்கிறது பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையும் வரவேற்பில் இடம்பெற்றிருக்கிறார். திரு ஏசி சண்முகமும் வரவேற்பில் இடம்பெற்றிருக்கார் அப்படின்ற காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு ஜுபேர் இணைந்திருக்கிறார். திரு ஜுபேர், பீகார் வெற்றி ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு பாஜகவுக்கு, குறிப்பாக என்டிஏக்கு, அதிமுகவுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலையா? அந்த வெற்றியோட அந்த வருகை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, பீகார் வெற்றி அப்படிங்கிறது அதிமுகவினருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அவங்க ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்ஐஆர் தான் காரணம்னு திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப எப்படியாவது நம்மளே ஆட்சி அதிகாரத்தில் அரியணையில வைத்து உட்கார வச்சிருவாங்க பாஜகங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கு. எஸ்ஐஆர் சம்பந்தமான நடந்த சில குளறுபடிகள் இதெல்லாம் செஞ்சு நம்மளை திருப்பியும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் கொஞ்சம் உற்சாக மனநிலையில தான் இருக்கிறாங்க. மாற்று கருத்து கிடையாது. ஆனா பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பீகார்ல கிட்டத்தட்ட அவங்க இந்த வெற்றியை எப்படி பெற்றாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் அடிக்கிட்டே போகலாம். எஸ்ஐஆர் ஒரு காரணமாக இருக்கலாம். 10,000 ரூபாய் தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வழங்கப்பட்ட அக்கௌண்ட்ல வழங்கப்பட்ட 75 லட்சம் பேருக்கு வழங்கியிருக்கிறாங்க 10,000 ரூபாய்க்கு மேல. அதுவே கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாய்க்கு மேல அங்க ஒரே ஒரு மாநில தேர்தலுக்கு மட்டும் செலவழிச்சிருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது, இந்த கூட்டணியை, தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழ்நாட்டில் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கூட்டணியில அதிமுக, பாஜகவை தவிர வேற எந்த கட்சியும் இப்போதைக்கு இது வரைக்கும் கூட்டணி இல்லை, அதிகாரப்பூர்வமாக இல்லை. அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டணி, 2 கட்சி கூட்டணியை மட்டும் வைத்து தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடணும் அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரியும். அதனாலதான் அமித்ஷா போன்றவர்கள் தொடர்ந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அரசியல் சாராத பயணமாக இருந்தாலும் கூட இது இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியலாத்தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா ஒரு விவசாயிகளுடைய ஒரு மாநாடு அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்குள்ள ஒரு அரசியலும் இருக்கும். அதே நேரத்தில் அரசியல் சம்பந்தமான விஷயங்களும் பேசப்படும். இப்ப அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு முறை வந்தப்ப சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டது. திருப்பி இந்த முறை சந்திச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் கூட்டணி சம்பந்தமான இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு தொகுதி சம்பந்தமான, கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கு. இந்த பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அதிமுகவினருக்கு இது எப்படியாவது நம்ம பீகாரில் நடந்ததை போல தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி அமைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியினுடைய இந்த பிரதமர் யாரெல்லாம் வரவேற்றாங்க அப்படின்றதுடைய புகைப்படங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அண்ணாமலை தட்டி கொடுத்து பிரதமர் பாராட்டுற மாதிரியான காட்சிகளை நம்ம பார்க்கிறோம்.